So good evening students. Today we will see the current affairs analysis dated 10th August 2020. So first news, agriculture infrastructure fund. இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். நேற்றுக்கு அதுக்கான இனாக்ரேஷன்ஸ் நடந்திருக்கு. That's why it was in news. First inaugurationல 1 lakh crore ஃபண்டுக்கான அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2029 வரைக்கும் it will continue. 2020லேருந்து 2029 வரைக்கும். And then மெயினாக என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இட் வில் பி கிவன் ஃபார் போஸ்ட் ஹார்வெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் கோல்டு செயின் ப்ராஜெக்ட் பண்ணுறது, ஸ்டோரேஜ் சிஸ்டம் உருவாக்குறது, அது மாதிரி ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸுக்கு, அக்ரிகல்ச்சர் என்டர்பிரனர்ஸுக்கு, பில்டிங் கம்யூனிட்டிஸ், ஃபார்மிங் அசர்ட்ஸை உருவாக்குறதுக்கு, ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்புறம் மார்க்கெட்டிங் சிஸ்டம்ஸை உருவாக்குறதுக்கு. ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. ஸோ ஹை ப்ரைஸஸ், ரெடியூஸ் வேஸ்டேஜ் குறைக்கிறது, அப்புறம் இன்க்ரீஸ் தி ப்ராசஸிங் அண்ட் தென் வேல்யூ அடிஷன் அதிகப்படுத்துறது. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, கோல்டு செயின் ஸ்டோரேஜ் உங்களுக்கு தெரியும். ஸோ பதப்படுத்துறது மூலமாக கழிவுகளை நம்ம தவிர்க்க முடியும். இப்போது நேற்று கூட கிசான் ரயில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஸ்டேட்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிற ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்ம பதப்படுத்தி அதில் வேல்யூ அடிஷன் பண்ணி வெளி கண்ட்ரிஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். லோன்ஸ் வந்து ஃபார்மர்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க டைரெக்டாக. ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், அக்ரிகல்ச்சர் என்டர்பிரனர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ தட் யூ ஹாவ் டு டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ், தட் இஸ் PACS, மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், FPO, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், ஜாயின்ட் லைபிலிட்டி குரூப்ஸ், மல்டிபர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அக்ரி என்டர்பிரனர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், சென்ட்ரல் ஸ்டேட் ஏஜென்சிஸ், அப்புறம் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெயின்லி செல்ஃப் ஹெல்ப் குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், சுய உதவி குழுக்கள், பெண்கள் சேர்ந்து, அது மாதிரி ஜாயின்ட் ஃபார்மிங், அது மாதிரி அக்ரி என்டர்பிரனர்ஷிப், ஸ்டார்ட் அப்ஸ் எதாவது பண்ணுறாங்க. ரா மெட்டீரியல்ஸ் வந்து அக்ரி ப்ராடக்ட்ஸாக இருக்கும், அது ரிலேட்டடாக ஏதாவது ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி மேட். சரியா? தென் இட்ஸ் அ செகண்ட் நியூஸ், ஆர்டர் தப்பாக இருக்குது. சரியா? ஸோ டெலிமெடிசின் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் இ-சஞ்சீவினி இது லான்ச் பண்ணப்பட்டு இப்போ 1.5 lakh டெலி கன்சல்டேஷன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதில் மெயினாக ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. ஸோ மெயினாக இ-சஞ்சீவினி சிஸ்டம் வந்து ஹெல்த் வெல்னஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் டு டாக்டர் ஆன்லைன் மூலமாக இல்லைனா டெலிகான்ஃபரன்சிங் மூலமாக தே யூஸ் டு கனெக்ட் பேஷண்ட்ஸுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்றது தான் இ-சஞ்சீவினி. இ-சஞ்சீவினி ஓபிடின்றது டாக்டர்ஸ் வந்து வேறு இடத்துல இருப்பாங்க, பேஷண்ட்ஸ் வில் பி இன் த ரிமோட் ஏரியா. ஸோ தே வில் பி கனெக்டட் டைரக்ட்லி. ஸோ 2-way இன்ட்ராக்ஷன்ஸ் வில் பி அலவுட். ஸோ அதான் இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 32,035 கன்சல்டேஷன்ஸ் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கு. இட்ஸ் த ஹையஸ்ட் ஒன். அண்ட் தென் ஆந்திர பிரதேஷ் 28,960. ஸோ செகண்ட் ஹையஸ்ட். 2019 இது லான்ச் பண்ணோம். 23 ஸ்டேட்ஸில் இட் இஸ் இன் ப்ராசஸ். லான்ச்டு பை தி சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங், மொஹாலி. அவங்க தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரியா? ஸோ டெலிமெடிசனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி COVID-19 சுச்சுவேஷன்ஸில் பேஷண்ட்ஸ், நார்மல் பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியாத நிலைமை. ஸோ தே கேன் கன்சல்ட் டு த டாக்டர்ஸ் டைரக்ட்லி வயா வீடியோ கான்ஃபரன்சிங், இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கான ஆப்ஸ் ஹேவ் டு பி இன்ட்ரடியூஸ்ட். அது இன்றைக்கி தேவையாக இருக்குது. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியல. ஈவன் ஓபிடி பேஷண்ட்ஸ், COVID-19 சிச்சுவேஷன்ஸ் அரசு ஹாஸ்பிட்டல்ஸில் அதிகமாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் மற்ற பேஷண்ட்ஸ் வந்து கம்மியாயிட்டாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அஃபோர்டபுள் பீப்புள் தே வில் கோ, புவர் பீப்புள் அஃபோர்டபுள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் கேன் பி advisable. Then teleconsultation, one of the application is telemedicine. ஸோ இது எல்லாமே வரும். சர்ஜரி, அது ரொபோட்டிக் சர்ஜரி கேட்டகரியில் வரும். ஸோ அது குஜராத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இ-சஞ்சீவினி நான் உங்களுக்கு சொன்னேன், டாக்டர் டு டாக்டர் டெலிமெடிசின் கன்சல்டேஷன். இப்போது ஒரு பேஷண்ட்ஸ் வந்து ரிமோட் ஏரியாவில் MBBS முடித்த டாக்டர்ஸ் தான் இருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட் இருக்க மாட்டாங்க ரூரல் ஏரியாவில். அப்போது அந்த பேஷண்ட்ஸுக்கு கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீனியர் ஸ்பெஷலிஸ்ட் பீப்புள் கிட்ட அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய இல்லைனா சிட்டியில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கூட தே வில் கன்சல்ட் அண்ட் தே வில் டூ த ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இதான் இ-சஞ்சீவினி. இது கிட்டத்தட்ட 1,50,000 ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் வெல்னஸ் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக 1,50,000 ஹெல்த் வெல்னஸ் சென்டர்ஸில் வந்து இப்போ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென்
E-Sanjeevani OPD system பொறுத்த வரைக்கும் அவுட் பேஷண்ட்ஸ் கேட்டகரி. ஸோ டூ-வே கம்யூனிகேஷன், டாக்டர்ஸும் வில் பி இன் த ரிமோட், இல்லைனா அர்பன் ஏரியாவில் இருப்பாங்க, தே வில் கனெக்டட் டு தி பேஷண்ட்ஸ் இன் த ரிமோட் ஏரியா பை டூ-வே கம்யூனிகேஷன். ஸோ இது கைனகாலஜிஸ்ட், அப்புறம் சைக்காட்ரி, ஆன்டிரிட்ரோவியல் தெரப்பி ஃபார் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ், இதெல்லாமே நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட்ஸுக்கான லைக் ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இட்ஸ் அ பெனிஃபிட் டூரிங் திஸ் டைம் பீரியட். அது டிஜிட்டல் டிவைட் இருக்குது, அதை வந்து தவிர்க்கணும், அது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ OFC கேபிள்ஸ் வேர் இம்ப்ளிமெண்டட் ஆல் ஓவர் த ரூரல் ஏரியா, அது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த பாரத் நெட் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டாச்சு அப்படின்னா திஸ் கேன் பி அச்சீவ்ட் ஈஸிலி. சரியா? தென் ஃபோர்த் நியூஸ் வந்து நெகட்டிவ் இம்போர்ட் லிஸ்ட் ஃபார் டிஃபென்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இப்போது லைக் இம்போர்ட் பண்ணுறதுக்கான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணி முக்கியமானதை மட்டும் வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி ரைஃபிள்ஸ், லைட் வெயிட் ஹெலிகாப்டர்ஸ், லைக் அது மாதிரி சின்ன சின்ன ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் எல்லாமே இந்தியாவில் லைக் இந்தியா மீன்ஸ் டொமஸ்டிக்கலி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறவங்க, இண்டிஜினியஸ்லி பில்ட் பண்ணுறது, டொமஸ்டிக் மார்க்கெட் அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 101 டிஃபென்ஸ் ஐட்டம்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இட் கான் பி இம்போர்ட்டட் ஃப்ரம் அவுட் சைட் நவ். ஸோ அதுக்கான ரீசன் நம்ம ரீசெண்டாக சொன்னால் நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2025 we have to reach USD of 25 billion லைக் இண்டிஜினியஸ்லி மேட் வெப்பன்ஸை உருவாக்குறது. அது மாதிரி இந்தியாவில் உருவாக்கக்கூடிய வெப்பன்ஸை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது மூலமாகவும் you have to create $5 billion எக்கானமி 2025 ப்ரைவேட் பிளேயர்ஸ் இதில் அலோவ் பண்ணுறாங்க. மெயினாக லிஸ்டட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ட்லரி கன்ஸ், நம்ம ஏகே ரக துப்பாக்கிகள் வந்து ரஷ்யாவிலேருந்து இப்போ இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். அது இப்போ இந்தியாவில் அமேத்தி ஏரியாவில் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி மூலமாக அதை உற்பத்தியும் பண்ணிகிட்ருக்கோம் ரஷ்யாவோட தொழில்நுட்பத்து மூலமாக. அதுமாதிரி அசால்ட் ரைஃபிள்ஸ், தென் சோனார் சிஸ்டம்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ், ரேடார்ஸ், இதெல்லாமே இந்தியாவில் லைக் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுற மாதிரி இந்தியாவில் டொமஸ்டிக் மார்க்கெட் அதிகப்படுத்தி ப்ரைவேட் பிளேயர்ஸை அலோவ் பண்ணுற மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பி மேட். அது மாதிரி FDIயும் இதில் அலோவ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்குள்ளாடி மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காக. அண்ட் தென் ஸோ இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதான். பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் ஆத்ம நிர்பார் அபியான், செல்ஃப் ரிலையண்ட் எக்கானமியாக நம்ம மாற முடியும். இன்னொரு கண்ட்ரி வெப்பன்ஸுக்காக நம்ம கையேந்த வேண்டிய கட்டாயம் இருக்காது. ஸோ வார் லைக் சுச்சுவேஷன்ஸ் அரைஸ் ஆகும்போது வி கேன் ப்ரொடியூஸ் அவர் செல்ஃப், நமக்கு தேவையான வெப்பன்ஸை நம்மளே உற்பத்தி பண்ண முடியும். இப்போது மெயினாக இந்த லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர், லைட் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட், அது மாதிரி AK-203 இதெல்லாமே இந்தியாவில் இப்போ உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மற்ற கண்ட்ரிஸோட ஹெல்ப்போட. சரியா? ஸோ தேட்ஸ் ஆல். தென் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட்டட் OFC கேபிள், சப்மரைன் OFC கேபிள், சென்னையிலேருந்து போர்ட் பிளேயரை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தே கிரியேட்டட் கனெக்ஷன்ஸ் OFC. இது எதுக்கு அப்படின்னா டிஜிட்டல் டிவைடை வந்து தடுக்கும். அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து இப்போ நமக்கு இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். நான் அது ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அங்கே இப்போ நம்ம லைக் மலாக்கா ஸ்ட்ரைட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீவுகளாக இருக்குது. நிறைய கண்ட்ரிஸ் கூட ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மூலமாக மற்ற ஏஷியன் கண்ட்ரி, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இதெல்லாம் நம்ம ரீசெண்டாக கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அங்கே உருவாக்க போகிறாங்க, அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் கொலம்போ போர்ட்டாக இருக்கட்டும், போர்ட் கிளாங் மலேசியா. ஸோ இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் லைக் ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய போர்ட்ஸ் இதெல்லாமே. அப்புறம் சி பேஸ்ட் ஆர்கானிக், அப்புறம் கோகோனட் பேஸ்ட் ப்ரொடியூஸ் எல்லாமே அங்கே அதிகமாக உற்பத்தி ஆகுது. அப்புறம் சப்மரைன் கேபிள் ப்ராஜெக்ட், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி OFC கேபிள் கிட்டத்தட்ட 2300 கிலோமீட்டர் ஆஃப் சப்மரைன் கேபிள்ஸ் வந்து லைக் அண்டர் வாட்டரில் போட்டிருக்காங்க. அதன் மூலமாக போர்ட் பிளேயரில் வந்து டிஜிட்டல் டிவைட் கம்மியாகுது, ஈஸி ஆக்சஸ், சேட்டலைட் கம்யூனிகேஷனோட ரொம்ப லைக் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து சீப் அப்படின்றதும் சொல்லப்படுது சேட்டலைட் கம்யூனிகேஷன் கம்பேரிங் டு த சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ இது வந்து ஸ்வராஜ் தீப், அதை ஹாவ்லோக் அப்படின்ற ஐலண்ட், முன்னாடி இருந்த அந்த ஐலண்ட் இப்போ ஸ்வராஜ் ஐலண்ட் அப்படின்ற பேர் வந்திருக்கு. ஸோ அந்த ஐலண்டும் இது கனெக்ட் பண்ணுற ஹெல்ப் பண்ணும். இட் வாஸ் ஃபண்டட் பை தி யூனிவர்சல் சர்வீஸ் ஒப்ளிகேஷன் ஃபண்ட் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இட்ஸ் யுனைடெட் நேஷனோட ஏஜஸில் இருக்கக்கூடிய டெலிகம்யூனிகேஷனை வேர்ல்டு ஃபுல்லாக அதிகப்படுத்துறதுக்கும் டிஜிட்டல் டிவைடை தடுக்கிறதுக்கும் உருவாக்கப்பட்ட ஆர்கனைசேஷன் தான் அது. அப்புறம் இந்தியாவில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது BSNL டெலிகம்யூனிகேஷன் கன்சல்டேஷன் இந்தியா லிமிடெட். சரியா? ஸோ இன் அடிஷன் போர்ட் பிளேயர் ஏர்போர்ட் இஸ் டு பி எக்ஸ்பேண்டட், அது சீ பிளைன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். தென் பேக்ரவுண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணாதான், இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் ஏரியா திஸ் ஏரியா.
ஸோ அது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் அங்கே கவர்னன்ஸ், டெலி எஜுகேஷன், டெலிகம்யூனிகேஷன், டெலிமெடிசின், அங்கே இருக்கக்கூடிய பீப்புள், ஜார்வா இன மக்கள் அங்கே இருக்காங்க. ட்ரைபல் பீப்புள் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகம் அங்கே. ஸோ அவங்களோட வெல்ஃபேருக்கு இது ஹெல்ப் பண்ணும், அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட். அப்புறம் இ-காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அங்கே இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்டார்ட் அப்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ், ப்ளூ எக்கானமி ஹெல்ப் பண்ணும். ஸோ இதான் அந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் நான் சொன்னது. யூ கேன் see there மியான்மர்லேருந்து கிட்டத்தட்ட 695 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த அந்தமான் தீவுகள் இருக்குது. அது மாதிரி தாய்லாந்துலேருந்து இட் இஸ் நியர், அண்ட் தென் இந்தோனேஷியாவிலேருந்து நியர், சிங்கப்பூர்லேருந்து நியர், அதே மாதிரி ஸ்ரீலங்காலேருந்து இட் இஸ் நியர். சரியா? ஸோ இப்போ 1190 கிலோமீட்டர்ஸுக்கான அந்த சென்னை டு போர்ட் பிளேயர்லேருந்து மற்ற ஐலண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இட் இஸ் 2300 கிலோமீட்டர்ஸ் லாங். சரியா? அப்புறம் அந்தமான் நிக்கோபாரில் வி ஹேவிங் அந்தமான் நிக்கோபார் கமாண்ட் ஏரியா. ஸோ அது கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி கூட கனெக்ட் பண்ணுறது தொடக்கத்தில் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ இட் வில் ஹெல்ப். சப்மரைன் கம்யூனிகேஷன் கேபிள்ன்றது நான் உங்களுக்கு சீபெட்டில் கேபிள்ஸ் மூலமாக இன்னொரு கண்ட்ரியை நம்ம கனெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம், நம்ம சொந்த ஐலண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம். யூனிவர்சல் சர்வீஸ் அப்ளிகேஷன் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அண்டர் தி யுனைடெட் நேஷனோட ஏஜஸில் வரும். நான் டிஸ்கிரிமினேட்ரி ஐசிடி எல்லா பீப்புளும் கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடியதான். ஸோ இட் வில் ஃபண்ட் நமக்கு மட்டும் இல்லை, வேர்ல்டு கண்ட்ரிஸுக்கே ஃபண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது இந்தியன் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் கிடைச்சா தான் ஃபண்ட் பண்ண முடியும். ஸோ இட் வாஸ் அப்ரூவ்ட். அண்ட் நான் லேப்சபிள் ஃபண்ட் அப்படின்னா அது முடியலை, மீதி இருந்தால் கூட இட் won't return, it continued for further. சரியா? தென் 6th நியூஸ் வந்து கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் கிரீஷ் சந்திர முர்மு. ஹி வாஸ் எஸ்ட்வைல், இவர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லெஃப்டினன்ட் கவர்னராக இருந்தார், உங்களுக்கு தெரியும். ரீசென்ட்லி ரிசைன்ட் அண்ட் தென் ஹி வாஸ் அப்பாயிண்டட் அஸ் அ கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். ஸோ கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 148 ஸோ கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலை பற்றி டெஃபினிஷன் கொடுக்குது கான்ஸ்டியூஷனில். அந்த 149லேருந்து 151 வரைக்கும் டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸை பற்றி நம்ம ஆர்டிகிள்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ ஐ வில் டிஸ்கஸ் லிட்டில் பிட். ஸோ இவங்களோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸோ லைக் கஸ்டோடியன் ஆஃப் தி பப்ளிக் ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டோட ஆடிட்டிங்ஸ் பண்ணக்கூடியது. இவர் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய பிரசிடென்ட் இஸ் நாட் லைக் ஒர்க்கிங் அண்டர் தி லைக் ப்ளஷர் ஆஃப் த பிரசிடெண்ட்டாக இருக்க மாட்டார். ஸோ ஹி வில் நாட் லைக் பவுண்ட் டு ஒர்க் அண்டர் ஹிஸ் ரூல்ஸ், இல்லைனா அவரோட ப்ளஷரில் ஹி won't ஒர்க். அது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மொத்த இந்தியாவோட ஃபினான்ஷியல் சிஸ்டமே இவர் தான் வந்து லைக் ஆடிட்டிங் பண்ணக்கூடிய பர்சன். அண்ட் தென் இவரோட டென்யூர் எடுத்திங்கன்னா 6 years இல்லைனா 65 years. இவரோட ஏஜ் 60 இப்போது. ஸோ தட்ஸ் வை ஹி வாஸ் அப்பாயிண்டட் அப் டு till 24 வரைக்கும் தான். ஆகஸ்ட் 24 இவரோட டென்யூர் முடியும். ஸோ 6 years இல்லைனா 65 years தான் அவரோட ஏஜ், அந்த டென்யூர். தென் ரிமூவல் ஆஃப் CAG கேன் பி மேட் பை தி பிரசிடென்ட் by the parliamentary recommendations. Parliamentary approval is must. Same like Supreme Court judges, அப்புறம் எலெக்ஷன் கமிஷனர் அவரை ரிமூவ் பண்ணுற மாதிரி தான். He will not hold the office during the pleasure of the president. அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். லைக் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஹேவ் டு பி பாஸ்ட் வித் த ஸ்பெஷல் மெஜாரிட்டி இன் த போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லமெண்ட். மிஸ்பிஹேவியர், கான்ஸ்டியூஷனல் லைக் அன்கான்ஸ்டியூஷனல் லைக் வேலிட் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா then they can be removed from the office. Then other relations எடுத்துனா not eligible for other office, அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். salary services எல்லாமே அவரோட remunerations எல்லாமே consolidated fund of இந்தியாவிலேருந்து தான் லைக் வரவு வைக்கப்படும். and the duties and powers எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவோட எக்ஸ்பெண்டிச்சர், இன்கமிங் எல்லாமே வந்து ஆடிட்டிங் பண்ணுவார். ப்ளஸ் கண்டிஞ்சன்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவோட ஆடிட்டிங் ஃபார் த ஸ்டேட் அஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்புறம் சென்ட்ரல் ரெவென்யூஸாக இருக்கட்டும், ஸ்டேட் ரெவென்யூஸ் தட் இஸ் இன்கமிங் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லைக் ஆஃபீஸஸ் மீன்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், அது எல்லாமே ஆடிட் பண்ணக்கூடிய பர்சன். அண்ட் தென் ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அத்தாரிட்டி requested by the president. வேறு ஏதாச்சும் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா he will also do that. லிமிட்டேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய CAG இஸ் லைக் அன் ஆடிட்டர் ஜெனரல். கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல்ன்றது மொத்த ஃபினான்ஷியல் இதையும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த இது கிடையாது. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபினான்ஷியல் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா பார்லமெண்ட் கிட்ட இருக்குது. அது மாதிரி லைக் கண்டிஞ்சன்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவோட அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, தட் இஸ் செக்ரட்டரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ இதை நீங்கள் பிரிட்டன் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் மொத்த இது ஆடிட்டிங் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம்.
கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல்ன்றது. ஸோ ஒன்லி ஆடிட்டர் ஜெனரல் இஸ் த ஈக்குவலன்ட் வேர்ட். கம்ப்ட்ரோலர் அப்படின்றது கண்ட்ரோலர், மொத்த ஃபினான்ஷியல் சர்வீஸும் அவர் கையில் தான் இருக்கும். அது இங்கே இந்தியாவில் கிடையாது அப்படின்றது. ஸோ இதான் லிமிடேஷன்ஸாக சொல்லப்படுது. ஸோ தேட்ஸ் ஆல். Then World Tribal Day was celebrated every year in the 9th August 2000. Every year it was celebrated. 1994லேருந்து இந்தியாவில் நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். 1992ல் இட் வாஸ் லைக் ஃபஸ்ட் மீட்டிங் இதுக்காக நடந்தது. யுனைடெட் நேஷன் ஒர்க்கிங் குரூப் இண்டிஜினியஸ் பாப்புலேஷன் அவங்களோட வெல்ஃபேருக்காக 1982ல் இதுக்கான மீட்டிங்ஸ் நடந்துச்சு. அண்ட் தென் இந்த வருஷத்துக்கான தீம் எடுத்துக்கினா COVID-19 அண்ட் இண்டிஜினியஸ் பீப்புள் ரெசிலன்ஸ், அவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னிறுத்துறதுக்காக. இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் 8.6% ட்ரைபல் பாப்புலேஷன். ஒடிசாவில் தான் அதிகம். பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைப் 75 குரூப்ஸ் இருக்காங்க, ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க. கோண்டு ட்ரைபல் பீப்புள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பாப்புலேஷனில் அதிகமான ட்ரைபல் குரூப்ஸ். ஒடிசாவில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். 62 ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். இது பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல் வெல் ஸ்டடிங். நோ ட்ரைப் ஐடென்டிஃபைட் இன் தி ஹரியானா, இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே மேக்ஸிமம் இருக்காங்க. ஆனால் ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், டெல்லி, அப்புறம் புதுச்சேரியில் கிடையாது. அண்டர் ஆர்டிக்கிள் 342 சப் கிளாஸ் 1 பிரசிடென்ட் வித் ரெக்கமெண்டேஷன் இல்லைனா கன்சல்டேஷன் வித் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்ஸ் எந்த ட்ரைபல் பீப்புளையும் ஷெட்யூல் ட்ரைப் பீப்புள் அப்படின்ற ஒரு ஷெட்யூலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பிரசிடெண்ட்டால் தான் முடியும். ஸோ பை த ரெக்கமெண்டேஷன், யூனியன் கவர்மெண்டோட ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் கவர்னரோட கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஹி வில் மேக் இட். சரியா? ஏன்னா ஆர்டிகிள் 15 அடிப்படையில் டிஸ்கிரிமினேஷனை ப்ராஹிபிட் பண்ணுறது. ரேஸ், ரிலீஜியன், கர்ஸ்ட் அடிப்படையில் நம்ம டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. ஸோ கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் நம்ம ட்ரைபல் பீப்புளுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அப்புறம் 16 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், இந்த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அப்புறம் 46 அடிப்படையில் ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஷெட்யூல் கர்ஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புள். அப்புறம் 335 அடிப்படையில் ட்ரைபல் பீப்புளுக்கான ஜாப் ரிசர்வேஷன்ஸ் அவங்க கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தென் 338A, so it is providing for the constitutional body, that is National Commission for Scheduled Tribes. 338 உங்களுக்கு தெரியும் ஷெட்யூல் கர்ஸ்ட்டுக்கானது. சரியா? தென் 5th and the 6th ஷெட்யூல் இவங்க ஏரியாவில் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு அப்படின்றது இட் வாஸ் மென்ஷன்ட் இன் அவர் கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப். லீகல் ப்ரொவிஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், இது அன்டச்சபிலிட்டி. இவங்க நம்ம இந்த மக்களை வந்து தீண்டாமை அப்படின்ற ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம். ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் ப்ரொடெக்ஷன். அது மாதிரி ஷெட்யூல் கர்ஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். ஸோ 1989 ரீசெண்டாக கூட சில சேஞ்சஸ் சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணி அதில் திருப்பியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ரீஇன்ஸ்டேட் பண்ணாங்க. அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் பீஸா ஆக்ட், பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ் ஆக்ட். அதை பொறுத்த வரைக்கும் அண்டர் லைக் லிஸ்ட் 5ம் 6லேயும் வரக்கூடிய சென்ட்ரலில் கான்ஸ்டியூஷனில் வரக்கூடிய ஷெட்யூல் 5 அண்ட் ஷெட்யூல் 6ல் வரக்கூடிய ட்ரைபல் அட்மினிஸ்ட்ரேட்டட் ஏரியாஸ் வில் நாட் கோ அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பஞ்சாயத் ராஜ். நார்மல் பஞ்சாயத் ராஜ் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் கிராம சபா கீழே வராது. ஸோ அதனால் பஞ்சாயத் ராஜ் எக்ஸ்டென்ஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட். எதுக்கு அப்படின்னா ஷெட்யூல் ட்ரைபல் ஏரியா அண்டர் தி ஷெட்யூல் 5 லைக் அண்ட் ஷெட்யூல் 6 கேட்டகரியில் வரக்கூடிய இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியாஸில் பஞ்சாயத்து கிராம சபா உருவாக்குறதுக்கு இட் வில் ஹெல்ப். இந்த கிராம சபா பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், அது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய குளங்களை தூர்வாடுறது, குளங்களை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறது, அங்கே ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணுறது, இதெல்லாமே அந்த கிராம சபாவுக்கு அத்தாரிட்டி அதிகம் அண்டர் திஸ் பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்ட் ஏரியாஸ் ஆக்ட். சரியா? அப்புறம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டெவலப்ஸ், இது அவங்க காடுகளில் ப்ரொடெக்டட் ஏரியா அனௌன்ஸ் பண்ணால் கூட அந்த காடுகளில் அவங்க தங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸே அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கும் இந்த லைக் ஆக்ட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஆக்டில் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. ரீசெண்டாக கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். லைக் லாஸ்ட் 1 இயராக இஷ்யூஸ் ஆர் தேர். கம்யூனிட்டிஸ் லைக் கமிட்டிஸ் ரிலேட்டட் டு திஸ் ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புள் எடுத்துனா காக்கா கமிட்டி இஸ் த ரீசெண்ட் ஒன். அது நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும். காக்கா கமிட்டி நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேயே சொல்லியிருக்கேன், கிளாஸஸ்லேயும் நடத்தியிருக்கேன். ஸோ பி கேர்ஃபுல் வைல் மேக்கிங் நோட்ஸ். காக்கா கமிட்டி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்புறம் புரியா கமிஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஓல்ட், நோ நீட் டு கோ இன் டு டீப். சரியா? லோக்கல் கமிட்டி, இந்த கமிட்டி எதுக்கு ரிலேட்டட் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்ட். தென் 8th நியூஸ் வந்து ஜிசிசி கல்ஃப் கார்பரேஷன் கவுன்சில் யுனைடெட் நேஷனோட ஆர்ம்ஸ் எம்பார்கோ. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் லைக் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஈரான் வந்து வெளிநாடுகள்லேருந்து ஆர்ம்ஸ் வந்து வாங்குறத ப்ராஹிபிட் பண்ணுறாங்க. அது ஆல்ரெடி இருக்குது, அதை கண்டினியூ பண்ணுறாங்க. இடையில 2015
அந்த இந்த அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, JCPOA, that is joint comprehensive லைக் பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸ், அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் அது வந்து தளர்வு பண்ணப்படுறதுக்கான வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ யூஎஸ் வந்து அது யூனிலேட்ரலாக அந்த அக்ரிமெண்ட்லேருந்து வெளியில் வந்ததுனால இட் வாஸ் ஸ்டாப்ட். சரியா? ஸோ கல்ஃப் கார்பரேஷன் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ 6-member பாடி, தட் இஸ் லைக் பஹ்ரைன், குவைத், ஒமன், கத்தார், சவுதி அரேபியா அண்ட் UAE. சரியா? பெர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இதில் வருவாங்க. ஸோ லைக் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஏன் இதை வந்து ஜிசிசி வந்து வரவேற்றிருக்காங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆர்ம்ஸ் ப்ராகிபிஷன்ஸ் ஏன் வரவேற்றிருக்காங்க அப்படின்னா, ஈரானை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ரிபலியன் குரூப்ஸ், தட் இஸ் ஹெஸ்புல்லா குரூப், டெரரிஸ்ட் குரூப்ஸுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. சிரியாவில், லெபனானில் ப்ராப்ளம் உருவாகிறதுக்கு. அது மாதிரி சவுதி கூட இருக்கக்கூடிய கண்ட்ரீஸுக்கும் நிறைய டிஸ்டர்பன்ஸ், அப்புறம் பஹ்ரைன் போன்ற கண்ட்ரீஸில் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இதன் மூலமாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றதுனால தே ஆர் அகேன்ஸ்ட் தி ஈரான்ஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ ஷியா சுன்னி ப்ராப்ளம் தான். தென் அலிகேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ரீசன்ஸ். அண்ட் தென் ஆர்ம்ஸை பொறுத்தவரை 2010 இட் வாஸ் பேண்ட். ஃபாரின் மேட் வெப்பன்ஸ் லைக் ஃபைட்டர் ஜெட்ஸ், டேங்க்ஸாக இருக்கட்டும், வார்ஷிப்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வாங்க முடியாது. அப்புறம் அவங்க ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை வந்து ரினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி. 2015 நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸ், அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் லைக் அதில் சில தளர்வுகள் பண்ணப்பட இருந்துச்சு அக்டோபர் 2020. பட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ திருப்பி யூஎஸ் வந்து அந்த பிளான்லேருந்து வெளியில் வந்தாங்கன்னா தே ஸ்டார்டட் லைக் டூயிங் ஆர்ம்ஸ் ரிலேட்டட் டு நியூக்ளியர் வெப்பன்ஸ், அதை ஆரம்பித்ததுனால ஸோ இட் வாஸ் பேன் நவ். இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன். பஹ்ரைனில் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் ஈடுபடுறதுக்கு ஈரான் ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நவ் த டைம் ஃபார் தி ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் MCQ 10th August 2020. First question, which of the following statements correct about Monetary Policy Committee? Statement number 1, the MPC is entrusted with the task of fixing the benchmark policy rate, that is repo rate, required to contain inflation within the specified targeted level. Then second statement, the meetings of the MPC are held at least 4 times a month and it publishes its decisions after each such meeting. Options are A, one only, B, two only, C, both, D, neither. So question number 2, consider the following statements about Venus. Statement number 1, it was believed that surface of Venus had geological activities of volcanoes. Statement number 2, Mercury and Venus has no moons and no rings. Options are A, one only, B, two only, C, both, D, neither. So third question, consider the following statements. Statement number 1, Article 254 subclass 1 is that it allows state law to prevail under certain circumstances, that is assent by the president after the state legislature passes a bill. Statement number 2, Article 256, the executive power of every state shall be so exercised as not to impede or prejudice the exercise of executive power of the union. Options are A, one only, B, two only, C, both, D, neither. So fourth question, in regard to Nagra style of temple architecture, consider the following statement. Statement number 1, the shrine building often includes a circumambulatory passage for parikrama, a mandapa congregation hall. Statement number 2, major substyle includes Latina, Pamshana and then Shikari, then Vallabhai. So options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 5, in the context of UNHRC, which of the following statements are correct? Statement number 1, UNHRC has 67 members elected for staggered 3-year term on a regional group basis from 5 regional groups.
Statement number 2, the members are elected by direct and secret ballot for a period of 3 years with a maximum of 2 consecutive terms. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 6, consider the statements about magnetoseismology. So, statement number 1, coronal multi-channel polarimeters (COM) is an instrument operated by High Altitude Observatory of European Space Agency. Statement number 2, the waves that propagate through magnetic plasma are called hydrodynamic waves. So, options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 7, consider the following statements. Statement number 1, the most urban water bodies are in India are suffering because of pollution. Example, Guwahati, Deepur, Beel. Statement number 2, the Jai Samand Lake in Jodhpur, once the only source of drinking water for the city, has been suffering from illegal mining in the catchment area. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 8, which of the following statements are correct about Eraviculam National Park? Statement number 1, the park represents the largest and the least distributed stretch of unique mountain shola grassland vegetation in the Western Ghats. Statement number 2, the park holds the largest viable population of endangered golden langur. So, options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 9, in the context of Anganwadi services, consider the following. Statement number 1, the directive principle of state policy in Article 39 requires the state to direct its policies towards securing that all its citizens have the right to an adequate means of livelihood. Statement number 2, it legally entitles up to 75% of the rural population and 50% of the urban population to receive subsidized food grains under the targeted public distribution system. So, options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 10, in regard to TriFed, that is Tribal Cooperative Marketing Development Federation of India. So, statements are, TriFed came into existence in 1987 as the national nodal agency under the aegis of Ministry of Tribal Affairs. Statement number 2, it was registered under the then Multi-State Cooperative Societies Act 1984. Options are A, one only, B, two only, C, both, D, neither. So, that's all about today's current affairs, students. Hope you people answered. Thanks a lot for joining with us.